நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி ஒவ்வொரு நாளும் மாலை 6:30 மணிக்கு நந்தினி வைப்ஸில் நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி இடம்பெறும். அது முந்தைய நாளோட பதிவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட நான் ஒரு அறிவிப்பாக சொல்லிக்கிறேன். ஆடி வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை பொழுது பைரவ தரிசனத்தோடு தான் விடிஞ்சுது. இது ஒவ்வொரு நாளும் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம். கோயம்பேடு போனேன். அங்கே நிறைய பூக்கள் ஆடி வெள்ளிக்கிழமை பூஜைக்காக வாங்கிட்டு வந்தேன். வீட்டில் சமயபுரத்தால் அழகாக எழுந்தருளை பண்ணி என் கையால் பூ மாலைகள் கட்டி போட்டு ஆராதனை பண்ணேன். முழு வீடியோ ஆன்மீக அலை சேனலில் நீங்கள் பார்க்கலாம். லிங்க் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். மாலை என்னுடைய பிரியமான மகள் ஷர்மி சமையல் அப்படின்னு ஒரு சேனல் பண்ணிகிட்ருக்கா. ஆல்மோஸ்ட் சில்வர் பட்டன் வாங்குகிற அளவுக்கு 90K ஃபாலோவர்ஸோடு இருக்கிற ஒரு சேனல். நிறைய நல்ல விஷயங்கள் பதிவு பண்ணிகிட்ருக்கா. குடும்ப பொறுப்போடு தன்னுடைய 2 மகன்களையும் நல்ல பக்தியோடும் கலாச்சார பண்புகளோடும் வளர்க்கக்கூடிய ஒரு பெண். எனக்கு ரொம்ப அவளை பிடிக்கும். திருக்குறள் நான் எல்லோரும் ஒன்றா பதிவு பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதையும் இங்கே குறிப்பிட்டு சொல்லணும். அவளுடைய வீட்டில் வரலட்சுமி நோன்பு நேத்திக்கு பண்ணாங்க. ஏன்னா வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போய் அவள் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஆடி வெள்ளிக்கிழமையில் முன்கூட்டியே மகாலட்சுமி தாயாருக்கு வரலட்சுமி நோன்பு பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீமோட பண்ணுவாளாம். 10வது வருஷம் தீம் பீகாக் ரிலேட்டடாக. அதனால் எல்லா அலங்காரமும் மயில் இறகுனால் பண்ணியிருந்தது, விசேஷமாக இருந்தது. நான் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகளோடு அவளை சந்திக்க போயிருந்தேன். சூப்பரான பிரசாதம், அவங்க அம்மா கையால் செஞ்ச பிரசாதம். இந்த தட்டில் நீங்கள் பார்க்குற ஐட்டம்ஸ், இவ்வளோ ஐட்டம்ஸும் அவங்க அம்மா பண்ணியிருந்தாங்க. புளி சாதம்னு நினச்சேன், அது மாங்காய் சாதம். ஆம்ச்சூர் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைலிஷாகவும் சொல்லிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. தாம்பூலம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தால் சோட்டானிக்கரை பகவதி ஆடி வெள்ளியில் வீட்டுக்கு வரேன்ட்டு வந்திருக்கா. நீங்கள் தான் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கீங்களேம்மான்னு நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லுவீங்க. எனக்கு தெரிஞ்ச மனசுக்கு பிரியமான மகன் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்கம்மா, கலெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான்.